மர்மதேசம். எஸ் வஜ்ரவேலு, ஏஜ் 45, ஆதர்ஸ் நேம் சம்பந்தம். எஸ்விஎஸ் கிட்ட கிளர்க் அண்ட் பிஏவாய் கொலை செய்யப்பட்டவர். அட்ரஸ் நம்பர் 14 பாரதி தெரு, சுல்தான் பெட். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ரெட்டி? இந்த ஆசான் விஷயத்தில் மட்டும் இன்னும் என்கொயரி ஆரம்பிக்காமல் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. ஆசான் மாதிரி ஆளுங்க மேலே எல்லாம் கையை வச்சா பிடிச்சிடணும். அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். இல்லைன்னா கொலைகளில் பறக்கிற பூமராங் மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு மூவும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து முடியும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டா மாமா காஃபி. கதவை தரமா? மிஸ்டர் சம்பந்தா இருக்காரா? தாத்தா, வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நான் அன்வர், சிபிசிஐடி ஆஃபீஸர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் மகன் சாவில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் செஞ்சுருப்பாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? எஸ்விஎஸ் மேலே? வேண்டாம் சார், என்னை விட்டுடுங்க. ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அனாவசியமாக எதுக்கு பயப்படுறீங்க? தயங்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் வெளியில் தெரியாது. நாங்கள் ரகசியமாக பார்த்துக்குவோம். நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. சம்பந்தம், பொய் சொல்கிறீங்களே. எஸ்விஎஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க. உன் பையனை கொலை பண்ண நீ தான் என் பையனையும் கொன்று இருக்கணும் அப்படின்னு எஸ்விஎஸ் கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவர் வீட்டுக்கு போனதும் உண்மை, அப்படி சொன்னதும் உண்மை. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். அதான், அந்த கோவத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க. என் மகன் அவர்கிட்ட பிஏவாக இருந்ததுனால அவரை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தான். 15 வருஷம் ராத்திரி பகலாக பாடுபட்டும் குடும்பத்துக்காக எதுவும் சேர்த்து வைக்கல. அவர்கிட்ட உதவி கேட்டு போனதுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டார். அந்த கோபம் வேற. செத்துப்போன அவருடைய பையனுக்கு நிறைய கெட்ட பழக்கம். அதனால் அவர் கெட்ட பேர். அந்த பையனை அவரே ஆளை வச்சு கொண்டுட்டாருன்னு ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் எஸ்விஎஸ் அவ்வளோ நல்லவர் இல்லைங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? பேங்க்கில் யார் யார் பேர்லேயே நிறைய பணத்தை போட்டிருக்காரு. பினாமி பேரில் நிலத்தை வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மகன் பேரில் கூட 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தாரு. எங்கே? ஆண்டவர் வனத்துக்கு பக்கத்தில். அந்த நிலத்தை எஸ்விஎஸ் திருப்பி கேட்கலையா? இல்லை, இனிமே அதை திருப்பி கேட்டாலும் கிடைக்காது. ஏன்? அந்த நிலத்தை கோலப்பங்கிறவருக்கு வித்துட்டேன். வித்துட்டீங்களா? அவருடைய நிலத்தை நீங்கள் எப்படி விற்கலாம்? வித்துட்டேன். 15 வருஷமாக என் புள்ள அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவருக்கு பிஏவாக இருந்த ஒரே காரணத்துக்காக கொலை செஞ்சுட்டாங்க. அவன் பிள்ளைங்கள்லாம் இப்போ நடுத்தூரில் நிற்குது. வேற என்ன பண்ண முடியும்? அதனால தான் வித்துட்டேன். ரெடி. ஒரு முக்கியமான விஷயம். எஸ்பிஎஸோட பிஏ வஜ்ரவேலோட லேண்ட்ஸை கோலப்பன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான். அந்த ஆளை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஆண்டவர் வனத்தை சுற்றி இருக்கிற லேண்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள்.
கொண்டா. இன்னும் நல்லா மையா அரி. தெரியுமா எம்பி வராரு. நீ காசி தானே? ஆமாங்கய்யா, மறந்துட்டீங்களா? நீங்கள் தானே எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்தீங்க. இப்போ எத்தனாவது வருஷம்? ஃபைனல் இயர் ஐயா. நல்லா படிக்கணும். சரிங்க, வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க வாங்க. ஆசான் பூஜையில் இருக்காரு, வாங்க. வணக்கம் ஐயா. என்னையா அப்படி பார்க்குறீங்க? என்னோட மாணவர்கள் ஒருத்தர் எம்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். உட்கார். பொன்னமலம், எப்படி இருக்க? குடும்பம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் ஐயா. எனக்கு ஒரே பையன் அமெரிக்காவில் படிக்கிறான். என் ஒய்ஃபு லாயராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயா, வளரி வந்து சொன்னான், யாரோ கோயில் தர்மகர்த்தா கோலப்பன்னு வந்து இந்த இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டிட்டு போனானாமே, அது விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தேன். பொன்னம்பலம், நீயும் கொஞ்ச காலம் இங்கே வர்மக்கலையை கற்றுக்கிட்டு இருந்ததுனால உனக்கு இந்த ஆண்டவர் வனத்தை பற்றி கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த கோவில் நிலங்கள் விஷயத்தில் அரசாங்கம் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நாம் செயல்பட முடியாது. அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். அந்த கோலப்பன் வேற கோர்ட்டுக்கு போவேன் குளத்துக்கு போவேன்னு குதிக்கிறான். ஆசானும் போயா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நோ, இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. கோர்ட்டுக்கு போயிட்டா அப்புறம் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். அதை மறந்துடக்கூடாது. ஐயா, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. இப்போ அரசியல் நிலைமை வேறு சரியா இல்லை. புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்த்து தான் செய்யணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, கோலப்பனை வரவழைச்சு நான் பேசுகிறேன். ஐயா, நான் புறப்படுறேன். மதியம் 1 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் டெல்லிக்கு போய் ஆகணும். தலைக்கு மேலே வேலை இருக்குது. நான் சீக்கிரம் புறப்படுறதுக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும். இரு, சுக்கு காப்பி சாப்பிட்டு போ. சுக்கு வளரே, நீ திருந்தவே மாட்டியா? இவங்கிட்ட இந்த அவசரமும் பதட்டமும் தான்ப்பா பெரிய பலவீனமே. இவனால் எனக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை. என்னங்க நீங்கள் இதுக்கு போய் விடுங்க. இல்லை பொன்னம்பலம், நீ இவனை உன்னோட டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிடு. டெல்லிக்கா? அப்புறம் இந்த வனத்தை யார் பார்த்துக்குவாங்க? அது காசு இருக்கான், அவன் பார்த்துக்குவான். என்னையா இப்படி சொல்கிறீங்க? நான் இவனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுத்தது இங்கே வந்து மூலிகை வைத்தியம் பார்க்குறதுக்கா? இந்த வைத்தியம், வர்மக்கலை இதெல்லாம் வருங்காலத்தில் நிலைச்சு நிற்கணும்னா அதுக்கு படித்தவங்களும் மேலான நிலையில் இருக்கிறவங்களும் தான் தாங்கி பிடிக்கணும் பொன்னம்பலம். ஏன்னா வருங்காலங்கிறது இப்போ நாம் இருக்கிற காலம் மாதிரி நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. வாஸ்தவம் தான். ஐயா, நான் புறப்படுறேன். அடிக்கடி வந்துட்டு போ பொன்னம்பலம். நிச்சயமா வரேன். என்னங்க, சாப்பிட வரலையா? மத்தியானத்துலேருந்து நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்? ஒன்றும் இல்லையே.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சொல்லு. பொன்னம்பலம் வந்திருந்தப்போ வளரையை நீங்கள் அப்படி பேசியிருக்க வேண்டாம். நான் சொன்னது சரிதானே? இல்லைங்க, இப்போ நீ என்ன சொல்ல வர? எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது விட்டுட்டு அவனை பக்குவப்படுத்தி வர்மக்கலையை சொல்லி கொடுத்தா அவன் கற்றுக்க மாட்டானா? இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருக்கான். உடற்பயிற்சி செய்கிற நேரமாக இது. வர்மம், மூலிகை இந்த விஷயங்களை எல்லாம் ஒருத்தன் எழுதி வச்சோ படித்தோ கற்றுக்க முடியாது. அது ரத்தத்தில் ஊறி உயிரோட ஐக்கியமாக இருக்கணும். அப்படித்தான் 14 வருஷம் நான் என் ஆசாங்கிட்ட உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து இந்த கலைகளையெல்லாம் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்க ஒருத்தன் 14 வருஷம் காத்திருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், அதில் எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும். அப்பா, இந்த கவனக்குறைவு, தடுமாற்றம் இதை வச்சு தான் நான் அவனுக்கு கற்றுத்தர மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு வளரி வேற, காசி வேற இல்லை. 2 பேரும் ஒன்று தான். யாருக்கு தகுதி இருக்குங்கிறது தான் முக்கியம். அவன் என் அப்பாவாக தான் பார்க்குறான், ஒரு குருவாக பார்க்குறதே இல்லை. ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். வளரியோட அவசரமும் தடுமாற்றமும் காலப்போக்கில் சரியாயிடும். எனக்காவது படிப்பு இருக்குது, அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சிடுவேன். அவனுக்கு என்ன இருக்குது? அவன் எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. நான் என்ன நினைக்கிறேனோ அதை காசியால் சாதிக்க முடியும். அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவனை என்னோட வாரிசாக ஏற்றுக்க தயாராக இருக்கேன். அதுக்கான தகுதியும் ஈடுபாடும் அவனுக்கு இருக்கு. ஆனால் காசி இந்த கலையை விட MBBS படிப்பை தான் பெருசாக நினைக்கிறான். அதான் எனக்கு கவலையாக இருக்கு. நீ போ, நான் வரேன். ஐயா கிட்ட அதுவும் தப்பாக பேசிடலையா? தெரியுமா, இந்த வர்மம், மூலிகை வைத்தியம் இதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. இதை கற்றுக்கிறத விட டாக்டருக்கு படித்து தினம் 100 பேருக்கு வைத்தியம் பார்க்கலாம், நிறைய பணமும் கிடைக்கும். அப்படி சொல்லாதே காசி. உன்னோட படிப்பை யார் வேணாலும் படிக்கலாம். வர்மத்தையும் மூலிகை வைத்தியத்தையும் எல்லாராலும் கற்றுக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்காது. அதோட மதிப்பையும் மகத்துவத்தையும் காசால் எடை போடாது. உயிரோட ரகசியத்தை ரத்தமும் சதயமா புரிய வைக்கிற உன்னதமான கலைக்கு வாரிசு இல்லாமல் போயிடுமோன்ற கவலை தான் உங்கள் ஐயாவுக்கு.
ஞானத்தை தேடி எங்கெங்கயோ அலைகிறியே மனுஷா, அது இங்கேதான்டா இருக்கு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறியேடா. டேய், அறிவை தேடுறா, அறிவை தேடுறா.